30 மாசத்துல பூர்த்தியாச்சு. காரணம் அவருடைய கைராசி. ஸ்ரீமதி நலாயினி தெய்வம். நலாயினி என்றால் நான் தெய்வம் என்பேன். முன்னாள் அமைச்சர் கண்ணப்பனுடைய மனைவி நலாயினி. அந்த அம்மா குத்து விளக்கு ஏற்றி வச்சா. அந்த அம்மா இடிஞ்ச கோயிலோ ஒரு விளக்கேற்றுவா, அந்த கோவிலுக்கு திருப்பணி நடக்கும். காரணம் அவள் இடைச்சி, எதுகுலத்திலே பிறந்தவள். ஆக யாதவர்களாலே உலகம் வாழ்வு பெற்றதே தவிர மற்றவர்களாலே யாதவர்கள் பலன் அடைந்தார்கள் என்று அன்றும் சரித்திரம் கிடையாது, இன்றும் சரித்திரம் கிடையாது, இனிமேலும் அப்படி ஒரு சரித்திரம் வராது. யாதவர்கள் மற்றவர்களுக்காகவே பிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலத்தை எம்பெருமான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி மூலமாக கொடுத்துள்ளான். எனக்கு எதுகுலத்திலே உள்ள தலைவர்களுடைய சீரிய தொண்டு, அவர்களுடைய தியாக கொடை, ஒவ்வொன்றையும் புஸ்தகமாக போட வேண்டும் என்று பேராசை எழுதி கொடுத்திருந்தேன். நமது யாதவத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10 கட்டுரைகள் வெளிவந்தன. நமது யாதவத்திலே 10 கட்டுரைகள். எத்தனை கிரந்தங்கள் யாதவர்களை பற்றி. நம்முடைய லாலு பிரசாத் யாதவை பற்றி கூட சொன்னார்கள். அவர் யாதவராக பிறந்ததால் தான் 20,000 கோடி கொடுக்க முடிஞ்சது. 20,000 கோடி கவர்மெண்ட் கிடைச்சது. அப்புறம் அவரை அத்து விட்டுட்டா. இல்லாட்ட இவ்வளவு கோடி சம்பாதிச்சு கொடுக்க முடியுமா? படிக்காத மாமேதை தான். அதுபோல யாதவர்கள் எந்த செயலை தொட்டாலும், எந்த காரியத்திலே கையை வைத்தாலும் அந்த இடத்திலே தோஷமே வராது. காரணம் எம்பெருமானே ஆனந்தமாக கொண்டாடிய ஒரு ஜாதி யாதவ ஜாதி. இந்த கூரத்தாழ்வான் திருக்கோட்டியூரில் இருந்து திருமாலிருஞ்சோலை என்னும் அழகர் கோவிலுக்கு சென்றார். யாதவர்களுக்கு குலதெய்வம் அழகர் கோவில். எம்மனா என் குலதெய்வமே, என்னுடைய நாயகனே, நின்னுடையனாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் யார் பெறுவார் என்று யாதவ சமுதாயத்திற்கு உயர்ந்த தெய்வமாக குலதெய்வமாக கொண்டாடப்பட்டவர் பாண்டிய மன்னன் காலத்திலே இருந்து துவங்கி இன்றும் திருமாலிருஞ்சோலை என்னும் அழகர் கோவில். இந்த அழகர் கோவிலுக்கு யாதவர்களை அழைத்துச் சென்றார் கூரத்தாழ்வான். பெரிய புஷ்பத்தோட்டங்களை ஏற்படுத்தினார். மாலைகளை தொடுத்து அந்த பெருமாளுக்கு சாத்தினார். மார்கழி மாதம் வந்தது. மார்கழி மாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரம், 30 திருப்பாவை பாட்டுக்கள், கண்ணனம் பெருமானுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய 30 தமிழ் பாட்டுக்கள் திருப்பாவை. கண்ணனம் பெருமான் கிருஷ்ணாவதாரம் முடிந்தவுடன் வைகுந்தத்திற்கு சென்றாராம். வைகுந்தத்திற்கு சென்றவுடன் ஸ்ரீவைகுந்தத்திலே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் என்ற தேவர்கள் கண்ணனுக்கு வரவேற்பு செய்தார்கள். ஸ்ரீதேவியான மகாலட்சுமி ஆனந்தமடைந்தார். எல்லோரும் சந்தோஷமடைந்தார்கள். ஆனால் பூமி தேவியுடைய முகத்திலே மட்டும் ஒரு வருத்தம் தெரிந்தது. கண்ணனம் பெருமான் கேட்டான், பூமி தேவி, பொறுமைக்கு உதாரணமாக உன்னுடைய முகத்திலே ஏதோ வருத்தம் தெரிகிறது, என்ன காரணம் என்று கேட்டாராம். அதற்கு பூமி தேவி தெரிவித்தார், சுவாமி, தாங்கள் கண்ணனாக பிறந்தீரே, பிறந்ததுதான் பிறந்தீர், வேதாந்த சாஸ்திரங்கள் தெரிந்த ஒரு குடும்பத்திலே பிறக்க கூடாதா? அது என் மனதிலே வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றாராம். அடுத்தாற் போல அந்த பூமி தேவியை சொன்னார், வேதாந்த சாஸ்திரங்கள் தெரிந்த குலத்தில் பிறக்கவில்லை என்றாலும் நீர் எது குலத்திலே பிறந்தீர்? யாதவ குலத்திலே பிறந்ததாலே உம்முடைய பெருமை மேலும் மேலும் ஓங்கி வளர்ந்தது, நான் ஆனந்தம் அடைகிறேன். சரி, எது குலத்திலே பிறந்தீரே? ஒரு ராஜாவாக ஆட்சி செய்தீரா? யாதவ குலத்திலே பிறந்து ஒரு ராஜாவாக ஆட்சி செய்தீரா? ஆட்சி செய்யவில்லையே, அது என் மனதிலே ஒரு வருத்தத்தை தருகிறது. சரி, ராஜாவாக ஆட்சி செய்யவில்லை என்றாலும் பசுக்களை மேய்த்தீரே, அந்த மாடுகளை மேய்த்தது என் மனதிலே ஒரு துக்கத்தை ஏற்படுத்தியது. சரி, ஒரு பசுவை ஒருவன் ரட்சிப்பானேயானால் எத்தனையோ யாகங்கள் பண்ண பலன். யாதவர்கள் ஆயிரக்கணக்கான பசுக்களை ரட்சித்தார்கள். ஒரு பசுமாடு க்ஷேமமாக இருக்குமேயானால் அந்த கிராமம் க்ஷேமமாக இருக்கும். 1000 பசுமாடுகள் க்ஷேமமாக இருக்குமேயானால் ஒரு நகரம் க்ஷேமமாக இருக்கும். 1,00,000 பசுமாடுகள் க்ஷேமமாக இருக்குமேயானால் ஒரு தேசமே நலமாக இருக்கும். வீட்டிலே ஒரு பசுமாடு கன்று போட்ட பிறகு அந்த கன்றை வளர்த்து அந்த கன்று மாடாகி அந்த மாடு கன்றுகளை ஈன்று அந்த மாடு மரணமடையும் வரை அந்த ஒரு பசுவை கண்கலங்காமல் ரட்சித்தால் கிராமத்திற்கு க்ஷேமம். அதுபோல 100 பசுமாடுகளை ரட்சித்தால் நகரத்திற்கு க்ஷேமம். 1,00,000 பசுமாடுகளை காப்பாற்றினால் தேசத்திற்கு க்ஷேமம். ஆக பசுக்கள் காப்பாற்றப்படுமேயானால் அந்த தேசம் சுபிட்சமாக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. யாதவர்கள் என்ன பண்ணா? மாடுகளைத்தானே ரட்சித்தார்கள். கண்ணா,
தேவரீர் எதுகுலத்திலே பிறந்து கோடானு கோடி பசுக்களை ரட்சித்ததாலே இந்த தேசத்திலே தோஷமே ஏற்படாமல் காப்பாற்றினீர். ஆக தேசத்திலே தோஷம் வர வேண்டாம் என்றால் பசுக்கள் க்ஷேமமாக இருக்க வேண்டும். நம்முடைய மெட்ராஸுக்கு அப்படித்தான பேரு, சென்னை கேசவபுரின்னு பேர். நம்முடைய சென்னைக்கு சென்னை கேசவபுரி. கேசவபுரி என்றால் பசுக்களை மேய்க்கக்கூடிய விளைநிலம்னு ஒரு பொருள் உண்டு. கேசவபுரி என்றால் தலைவர்கள் வசிக்கக்கூடிய இடம்னு ஒரு பேர் உண்டு. பிருந்தாரண்யம்னு ஒரு சமஸ்கிருதத்தில் பேர். ஒரு காலத்தில் இடையர்கள் மாடு மேய்த்தார்களாம். இந்த சென்னை மாநகரம் பூரா யாதவர்கள் நிறைய மாடு மேய்ச்சிருக்கா. பிருந்தாரண்யம், பிருந்தாவனம். பிருந்தாவனம் யாருடைய சொத்து? பிருந்தாவனம் வடநாட்டிலே ஒரு கஷேத்திரம் இருக்கு. பிருந்தாவனம் என்பது யாதவர்கள் சொத்து. ஆக சென்னகேசவபுரி யாதவர்களுடைய ராஜதானியா இருந்திருக்கு. எங்கு பார்த்தாலும் பசுமாடுகள், எங்கு பார்த்தாலும் பசுங்கன்றுகள், எங்கு பார்த்தாலும் கோசாலைகள். அதனால சென்னகேசவபுரி செல்வச் செழிப்போடு விளங்கி இருக்கிறது. ஆக ஒரு நகரம் செல்வச் செழிப்போடு விளங்க வேண்டுமேயானால் பசுக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பசுக்களை ரட்சிக்கக்கூடியது யாரு? யாதவர்கள். ஆக யாதவர்களாலே பசுக்கள் காப்பாற்றப்படுகின்றன. பசுக்களாலே ஒரு நகரம் காப்பாற்றப்படுகிறது. இந்த வரப்புயரேன்னு ஔவையார் சொன்ன மாதிரி பூமி தேவி கேட்டாராம் பெருமாளிடத்திலே, சரி சுவாமி, யாதவ குலத்திலே பிறந்து மாடுகளை மேய்த்தீர், நான் சந்தோஷப்படுறேன். 33 கோடி தேவர்களும் பெருமாளே உன்னுடைய பாதத்திலே வீழ்ந்து வணங்கும் போது யாதவர்கள் பாதத்தை தொட்டு, யாதவர்கள் பாதத்தை பிடித்து விட்டு, யாதவர்களை கைகால் பிடித்து விட்டு இடையர்களுக்கு பணி செய்தீரே, அது என் மனதிலே துக்கத்தை கொடுக்கிறது என்றாராம். இப்போ பகவான் இங்க வரார், கண்ணன் இங்க வரார்னு வச்சுப்போம். நேர சாட்சாத் கண்ணபிரான் இங்க வந்து, யாதவர்களே உங்கள் காலை நான் தொட வேண்டும் அப்படின்னா யாராவது காலை நீட்டுவீங்களா? யாதவர்களே உங்கள் காலை நான் தொட வேண்டும் பகவான் கேட்கிறார், யாராவது காலை காட்டுவீங்களா? போரும் சுவாமி, பண்ண பாவம் போரும், மனுஷனா பிறந்திருக்கோம், எங்க காலை நீங்க தொடர்றதாவது, பகவானே உங்கள் பாதத்தை நாங்க தொடரும், அப்படித்தானே சொல்லுவோம். ஆனால் ஒரு இடைச்சி சொன்னாலா, ஏ கண்ணா எனக்கு இடுப்பு வலிக்குது, என் இடுப்பை பிடிச்சு விடு, இந்த வந்துட்டேன் மான் இடுப்பை பிடிச்சு விடுவானா. ஏ கண்ணா உன்னை விரட்டி ஓடி பிடிச்சு விரட்ட பார்த்தேன், என் கால்கள் வலிக்கின்றன, உன்னை அம்மா இங்க வான்னு சொல்லி அந்த குட்டி கண்ணன் தன் பிஞ்சு கையாலே ஒரு இடைச்சியின் பாதகமலங்களை பிடித்து விட்டாராம். 33 கோடி தேவர்களாலும் தொடப்படக்கூடிய சாட்சாத் எம்பெருமான், பிறப்பு இறப்பு இல்லாத எம்பெருமான், வேத வேதாந்த சாஸ்திரங்களாலே முழு முதல் கடவுள் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானே ஒரு இடைச்சியின் பாதகமலங்களை பிடித்து விட்டான் என்றால் அப்போ இந்த குலம் எப்படிப்பட்ட குலம்? யோசித்து பாருங்கள். சாட்சாத் பரமாத்மா. எந்த திருப்பதிக்கு நீங்கள் சென்று 48 மணி நேரம் 24 மணி நேரம் தவம் கிடந்து அந்த வெங்கடேச பெருமாளை சேவிக்கின்றீரோ அவர்தான கண்ணன். ஸ்ரீரங்கம் ரெங்கநாதனை சேவிக்கின்றீர்கள், அவர்தான கண்ணன். திருக்கோட்டியூருக்கு சென்று பெருமாளை சேவிக்கின்றீர்கள், திருவல்லிக்கேணிக்கு பார்த்தசாரதியை சேவிக்கின்றீர்கள், அந்த எம்பெருமான் கண்ணனுடைய அவதாரம் தானே. இப்படி இந்த இறைவனே ஒரு குலத்திற்கு அடிமையாக, வேலைக்காரனாக, பணியாளனாக பணி செய்தான் என்றால் அந்த குலத்தின் பெருமை யாராலும் சொல்ல முடியாத அளவுடையது. அந்த பூமி தேவி எம்பெருமான் கண்ணனை பார்த்து கேட்கிறாள், பூலோகத்திலே பிறந்து யாதவ குலத்திலே பிறந்து மாடு மேய்த்ததை நான் துக்கமாக நினைத்தேன், அதை நான் சமாதானப்படுத்திக் கொண்டேன். அடுத்தாற் போல ஒவ்வொரு துக்கமாக சொல்லி அதற்கு சமாதானத்தை அந்த பூமி தேவி சொன்னாலாம். கடைசியாக யாதவர்கள் பாதம் பட்ட மண்ணை நீர் தலையில் வைத்துக் கொண்டீரே, என்னால் அந்த துக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை, அந்த துக்கத்திற்கு என்னால் ஒரு வடிகால் தேட முடியவில்லை, அதுவே என் மனதுக்கத்திற்கு காரணம் சொன்னாராம். பகவான் யாதவர்கள் பாதம் பட்ட மண்ண தலையில வச்சுட்டாராம். எங்கேயாவது உண்டா? எப்படிப்பட்ட குலம்? உங்கள் பெருமை உலகளாவிய பெருமை, உங்கள் பெருமை வேதத்தாலே ஒப்புக்கொள்ளப்பட்ட பெருமை, உங்கள் பெருமை சாஸ்திரங்களாலே ஒப்புக்கொள்ளப்பட்ட பெருமை. என்னுடைய துக்கம் நீங்கள் உங்கள் குலப்பெருமையை தெரிந்து கொள்வதிலே இத்தனை நாள் அக்கறை காட்டவில்லையே, இத்தனை நாள் அக்கறை காட்டவில்லையே என்ற வேதனை. யோசித்து பாருங்கள். கண்ணனம் பெருமான் துவாரகையிலே ஆட்சி பண்ணி கொண்டிருந்தான். துவாரகாபுரி என்ற ஒரு நகரத்திலே கண்ணன் ராஜாவாக வீற்றிருந்தான். நாரத மகரிஷி எல்லா இடங்களுக்கும் சுதந்திரமாக சென்று வரக்கூடியவர். நாரதர் கண்ணனை பார்க்க போறார். காவல்காரர்கள் தடுக்கிறார். கண்ணன் பூஜை பண்றார், உள்ள போகாதீங்கோ. நாரதருக்கு ஒரே குழப்பம். கண்ணனை விட உயர்ந்த தெய்வம் கிடையாது. நம்மை விட உயர்ந்த தெய்வம் இருந்தால் பூஜிக்கலாம், கண்ணனை விட உயர்ந்த தெய்வமே இல்லை என்று சொல்லும் பொழுது கண்ணன் யாரை பூஜை பண்றான்னு நாரதருக்கு ஒரு சந்தேகம்.
இருந்தாலும் மீறிக்கொண்டு உள்ளே சென்றால் ஒரு பெரிய பூஜை அறை. சர்வேஸ்வரனான கண்ணன் இடுப்பிலே துண்டை கட்டிக்கொண்டு ஒரு கலசத்துக்கு பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார். தங்கமயமான கலசம், நவரத்தின ஆபரணங்களாலே அந்த கலசத்திற்கு அலங்காரம் செய்து அந்த கலசத்திற்கு பூர்ண கும்பத்திற்கு கண்ணனம் பெருமான் பூஜை செய்து கொண்டிருந்தார். பூஜை முடிந்து கண்ணன் பின்னோக்கிய கலசத்திற்கு முதுகை காட்டாமல் மரியாதையாக பின்னோக்கியே நடந்து வந்தார். நாரதரை பார்த்தான். வாங்கோ நாரதரே, சௌக்கியமா இருக்கிறா, எப்ப வந்தீர்னு கேட்டாராம் கண்ணன். என்ன கண்ணா அதிசயமா இருக்கு, ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் 4 வேதங்களும் உன்னைத்தானே பரம்பொருள் என்று சொல்கின்றன. பிரம்மா, சிவன், இந்திரன் உள்ளிட்ட 33 கோடி தேவர்கள் கண்ணனை தவிர தெய்வம் இல்லை என்று சொல்கிறார்களே, நீர் யாருக்கு பூஜை பண்ணீர்? உம்மை தவிர தெய்வம் இல்லை என்று சொல்லும் போது உம்மை விட உயர்ந்தவர்கள் இருந்தால் தானே பூஜை பண்ண முடியும். உன்னை தவிர உயர்ந்தவர்களே கிடையாது, உனக்கு சமமானவர்களே கிடையாது என்று சொல்லும் போது உன்னை விட உயர்ந்தவர்கள் யார், யாருக்கு நீர் பூஜை செய்தீர் என்றதற்கு கண்ணன் சொன்னார், நாரதரே அந்த கலசத்தை திறந்து போய் பாருங்க, அந்த கலசத்துக்குள்ளே நான் வணங்கக்கூடிய தெய்வம் இருக்கிறது, போய் பாருங்கள் என்றாராம் கண்ணன். உடனே நாரதர் பயபக்தியோடு நடுங்கிய கையோடு அந்த பூஜை அறைக்குள் சென்று 7 ஆசனத்தின் மீது வைக்கப்பட்டிருந்த தங்க கலசத்திற்குள்ளே கையை விட்டு பார்த்தால் பசுமாட்டு சாணம் நாரக்கூடிய தூசி, பசுமாட்டு சாணி நாரக்கூடிய தூசி. ஏ கண்ணா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சுடுத்தா? பசுமாட்டு சாணம் நாரக்கூடிய மண்ணை போய் பூஜை பண்றியேப்பா, இது என்ன நியாயம், இது என்ன தர்மம்? உன்னை தவிர தெய்வமே கிடையாது, உன்னை தவிர முதல்வன் கிடையாது, கேவலம் உன்னால் படைக்கப்பட்ட மண்ணை பூஜை பண்றியேப்பா, இது என்ன கிரமம் என்று கேட்டாராம் நாரதர். பகவான் கண்ணன் சொன்னார், நாரதரே உண்மையிலேயே என்னை தெய்வமாக்கிய தெய்வம் கண்ணனல்லால் தெய்வம் இல்லை என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்கிறார் நம்மாழ்வார். திருமங்கையாழ்வார், ஆழ்வார்கள் 12 ரிஷிகள் அத்தனை பேரும் கண்ணனை தவிர தெய்வம் இல்லை என்று கதரும் போது அந்த கண்ணன் சொன்னான், எனக்கு பிரியகரமான என்னை தெய்வமாக்கிய உயர்ந்த வஸ்து அப்படின்னாராம் அந்த மண்ணை பார்த்து. என்ன கண்ண ஆச்சரியமா இருக்கு, உன்னால் படைக்கப்பட்ட பூமி, உன்னால் படைக்கப்பட்ட மண்ணு, உன்னால் படைக்கப்பட்ட மண்ணை நீ பூஜை பண்றியே, உன்னை விட உயர்ந்த வஸ்துன்னு சொல்றியே, எந்த விதத்தில் உன்னை விட உயர்ந்த வஸ்து என்று கேட்டார் நாரதர். அதற்கு கண்ணனம் பெருமான் சொன்னான், திருவாய்ப்பாடியிலே பிறந்த யாதவர்களும் யாதவ சிறுமிகளும் துதைத்து மிதித்து அலைந்த பாத தூசி. யாதவர்கள் பாதம் பட்ட மண்ண பரமாத்மாவான கண்ணனே பூஜை பண்றார் அப்படின்னா இந்த குலம் எப்படிப்பட்ட குலம்? யோசித்து பாருங்கள், தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். எந்த எம்பெருமானை பூஜிக்கிறீர்களோ அந்த எம்பெருமான் யாதவர்கள் பாதம் பட்ட மண்ணை பூஜிக்கிறார் என்றால் மிக 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 உயர்ந்த குலம். யாதவானாம் சிரோரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. யோசித்து பாருங்கள். எனக்கு அந்த பிறவி கிடைக்கவில்லை, உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, கிடைக்கவும் கிடைக்காது, இனிமேல் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா யார் ஒருவர் ராமானுஜ தாசர் என்று பஞ்ச சம்ஸ்காரம் என் வைஷ்ணவ முத்திரை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மறுஜென்மா கிடையாது. எனக்கு நிச்சயம் மறுஜென்மா கிடையாது, அடிச்சு சொல்லலாம். திருக்கோஷ்டூர் பெருமாள் சொல்றார், தெய்வம் சொன்ன வார்த்தை, மறுஜென்மா கிடையாது. மறுஜென்மான்னு ஒண்ணு இருந்தா தானே நான் யாதவனா பிறக்க முடியும். உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கே, அந்த பெருமை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் குலப்பெருமை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை வேண்டாமா? யோசித்து பாருங்கள். பூமி தேவி வைகுந்தத்திலே கேட்ட கேள்விக்கு வைகுந்தத்திலே கண்ணன் சொன்ன பதில், நான் துவாரகாபுரியிலே ராஜாவாக இருக்கும் போது யாதவர்கள் பாதம் பட்ட மண்ணை பூஜை பண்ணேன், அதை நீ நினைச்சுண்டு துக்கப்படுறியான்னு கேட்டாராம். ஆமா சுவாமி, இதான் என்னுடைய துக்கம் என்று பூமிதேவி வைகுந்தத்திலே சொல்ல, சாட்சாத் எம்பெருமான் சொன்னான், யாதவர்கள் பெருமையை சொல்வதற்கு எனக்கே தகுதி கிடையாது. நீ பூமியிலே சென்று பிறந்து நீயும் ஒரு எதுகுல பெண்ணாக மாறி யாதவர்களின் பக்தியின் மேன்மையை உணர்ந்து பார்னு சொன்னார். இது எத்தனை 1000 வருஷம் ஆச்சு வைகுந்தத்திலே சொன்ன வார்த்தை. உடனே பூமிதேவி நம்முடைய பாரத தேசத்திலே, தமிழ்நாட்டிலே, பாண்டிய நாட்டிலே ஸ்ரீவில்லிபுத்தூரை தேர்ந்தெடுத்து ஆண்டாள் நாச்சியாராக அவதாரம் செய்தார். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்றாத வாழ்வான வைகுந்த வான் போகன் தன்னை இகழ்ந்து
ஆழ்வார் திருமகளாராய் பூமியிலே தானே தோன்றினாளாம் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் தானே தோன்றியவுடன் அவருடைய திருத்தகப்பனார் பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியாருக்கு கண்ணனுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே வந்தாராம். உடனே ஆனந்தம். அந்த சின்ன குழந்தையான ஆண்டாள் நாச்சியாருக்கு, அப்பா உடனே கோகுலத்திற்கு அழைத்து செல்லுங்கள், மதுராவுக்கு அழைத்து செல்லுங்கள். கண்ணன் பிறந்து விளையாடிய புண்ணிய பூமியை நான் சேவிக்க வேண்டும். கண்ணனுக்காகவே பிறந்து கண்ணனுக்காகவே வாழ்ந்த தியாகசீலர்களான யாதவர்கள் பாதம் பட்ட மண்ணை நான் மேலே பூசிக்கொள்ள வேண்டும். பொடித்தான் கொடந்து பூசிகள் போகா உயிரின் உடம்பையே, யாதவர்கள் பாதம் பட்ட மண்ணை நான் மேலே பூசிக்கொள்ள வேண்டும் என்று சாட்சாத் பூமி தேவியும் ஆசைப்பட்டார். அப்போ உங்க குலப்பெருமை எப்படிப்பட்டது, இந்த மேன்மை எப்படிப்பட்டது. உங்கள் பெருமையை நான் விசேஷமா சொல்லணுங்கிற தேவை கிடையாது. இருக்கக்கூடியதுல ஒரு 1000ல் ஒரு பங்கு, லட்சத்தில் ஒரு பங்கு தான் சொல்றேன். எனக்கு 24 மணி நேரம் ஒரு மாசம் கொடுத்தேன்னா 24 மணி நேரம் இன்ட்டு ஒரு மாசம் சொன்னா கூட யாதவர் பெருமையை சொல்லி முடியாது. அவ்வளவு பெருமை, அவ்வளவு பெருமை மிகுந்த குலம், அவ்வளவு உயர்ந்த குலம். உடனே அந்த ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே 30 பாசுரங்களிலே கண்ணன் சொன்ன கீதையின் தத்துவத்தை, சகல வேதாந்த சாஸ்திரங்களின் உட்பொருளை 30 தமிழ் பாட்டுக்களாக கொடுத்தார். அதில் முதல் பாட்டு சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள். நம்முடைய தலைவர் கோபாலகிருஷ்ணன் நல்ல காரியம் பண்ணார். தான் பதவியில் இருக்கும்போது திருப்பாவை ரதம்னு ஒன்று விட்டார். ஒரு வேன்ல ஒரு கண்ணனை போலே ஒரு குழந்தை, யாதவ சிறுமிகளைப் போலே ஒரு 10 குழந்தைகள். இதுபோல சென்னை மாநகரம் பூர்த்தியா இந்தியன் வங்கி அப்படின்னு போட்டு ஒரு உயர்ந்த காரியம் பண்ணார். கோபாலகிருஷ்ணனால இந்தியன் பேங்குக்கு பேரா, இந்தியன் பேங்கால கோபாலகிருஷ்ணன் சாருக்கு பேரானாக்க, இந்தியன் பேங்க் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கடல்ல மூழ்கி போச்சு. கடல்ல கரைச்ச பெருங்காயமாக இருந்த இந்தியன் வங்கியை இந்தியன் வங்கி என்று தலை நிறுத்தி காட்டிய ஒரே தியாகசீலர் நம்முடைய கோபாலகிருஷ்ணன். வங்கி மறந்திருக்கலாம், வாங்கி கொழுத்தவர்கள் மறந்திருக்கலாம், ஆனால் நம்முடைய கோபாலகிருஷ்ணன் செய்த தியாகத்தை, அவருடைய அருமை பெருமைகளை தெரிந்த எம்போன்ற சிறியவர்களாலே நிச்சயம் மறக்க முடியாது. எந்த ஊருக்கு சென்றாலும், எந்த பள்ளிக்கு சென்றாலும் ஒரு டேபிள் இந்தியன் வங்கி, ஒரு பீரோ இந்தியன் வங்கி, ஒரு கம்ப்யூட்டர் இந்தியன் வங்கி. ஸ்ரீவில்லிபுத்தூர் திருப்பணி ஆரம்பிக்க போனோம். ஒரு பெரியவர் ஓடி வந்தார், 86 வயசு. கோபாலகிருஷ்ணன் சார் என்ன தெரியறதான்னார். சார் நமஸ்காரம் அப்படின்னார். என் பேரு டி.ஏ. சாமி, நாங்கள் ஒரு பள்ளிக்கூடம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் வச்சிருக்கோம். முதல்ல நீங்கள் தான் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தேள் எங்க பள்ளிக்கூடத்துக்கு. அவருக்கே தெரியல. அப்படியா அப்படின்னு கேட்கிறார். முதலிலே நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஒயிட் பேப்பர்ல, லெட்டர் பேட் கூட கிடையாது, ஒரு ஒயிட் பேப்பர்ல ரப்பர் ஸ்டாம்ப் வச்சு எங்கள் பள்ளிக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்கள் என்று ஸ்ரீமான் கோபாலகிருஷ்ணன் அவர்களை சென்னையிலோ எங்கோ ஒரு இடத்திலே சந்தித்து கேட்டவுடன், அவர்கள் எந்த இடத்திலே பார்த்தார்களோ சந்தித்து அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வருவதற்கு முன் கம்ப்யூட்டர் அங்க இருக்கு. கம்ப்யூட்டர் யுகம் அப்படின்னா இவற்றை தான் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் வாங்கி கொண்டு கேட்டவர்கள் சென்னையிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் சேர்றதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் அங்க இருக்கு. அப்ப இவருடைய செயல்திறன் எப்படிப்பட்டது. இவர் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய திறமையை, தன்னுடைய பெருமையை, முழு சக்தியையும் பயன்படுத்தி இந்தியன் வங்கியை தலை நிமிரச் செய்து பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாக்கி பல கோடீஸ்வரர்களை உருவாக்கி இன்னைக்கு நம்ம கூட ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கார். நல்ல மனுஷன். நான் எங்க போனாலும் இவருக்காக பிரார்த்தனை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு 2 கண்கள், நலாயினி அம்மா ஒரு கண்ணு, கோபாலகிருஷ்ணன் ஒரு கண்ணு. நான் சென்னைக்கு 93வது வருஷம் முதலிலே திருக்கோஷ்டியூரை விட்டு வரும்போது 100 ரூபாய்க்கு ஒரு வீடு வாடகைக்கு நமக்கு வேண்டியவர் ஏற்பாடு செய்து கொடுத்தார். மாதம் 3000 ரூபாய் எனக்கு சம்பளம் என்று சொன்னார். அப்பொழுது என் வீட்டு சின்ன 8x8 64 ஸ்கொயர் ஃபீட் சிறிய வீடு. ஸ்ரீமதி நலாயினி அந்த வீட்டிற்கு வந்து, தம்பி நீங்க இந்த வீட்டிலையா இருக்கீங்க, நான் சொல்லி மந்திரிட்டு சொல்லி பெரிய வீடு வாங்கி தரேனார். நான் சொன்னேன், அக்கா உங்கள் மனசுலே ஒரு இடம் இருக்கோ இல்லையா, அந்த வீடு எனக்கு பெரிய வீடு. எங்கே யாதவர்கள் கூட்டம் கூடி ஒரு கண்ணனுக்கு விழா எடுக்கிறீர்கள் அங்கெல்லாம் கூப்பிடுங்க, நான் வரேன், அதுதான் எனக்கு சந்தோஷம் என்றேன். உடனே அந்த அம்மா 170 ரூபாய்க்கு பலசரக்கு சாமானும் அவர்கள் பயன்படுத்திய ஒரு வெங்கலப்பானையும் அந்த அம்மா ஒரு ஸ்டவ் வாங்கி கொடுத்தா. இன்னைக்கு நான் கோடீஸ்வரனா இருக்கேன். காரணம் இடைச்சி ஏற்றி வைத்த தீபம். ஒரு இடைச்சி ஏற்றி வைத்த தீபம். இடைச்சிதான் யார் தப்பா நினைக்காதீங்க, உயர்ந்த பதம். யாதவ பெண்கள் இடைச்சி என்றால் உயர்ந்தவள் அர்த்தம். இடையன் என்றால் காப்பாற்றக்கூடியவன் அர்த்தம். படைப்பவன், காப்பவன்,
அழிப்பவன். படைப்பவன் அந்த பக்கம், அழிப்பவன் இந்த பக்கம். இடையிலே உள்ளவன் காப்பவன் இடையன். இடையன் என்றால் காப்பவன். இடையோன், இடையோன் என்ற பதம் இடையன் ஆச்சு. படைப்பவன், அழிப்பவன், காப்பவன். காப்பவன் என்பவன் விஷ்ணு. அந்த விஷ்ணுவே உங்க குலத்தில் பிறந்திருக்கார். எந்த இடத்திலே போய் நீங்க தீபம் ஏற்றி வச்சாலும் அந்த இடம்லாம் நன்னா இருக்கும். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தாயார் 30 பாசுரங்களிலே யாதவர்களுடைய பெருமைகளை பூரா சொல்றார். நம்முடைய கூரத்தாழ்வான் முதல் சரித்திரம், கூரத்தாழ்வான் கதைக்குள்ள உள்ளே உள்ள சரித்திரங்களை சொன்னோம். இந்த கூரத்தாழ்வான் அழகர் கோவிலே தினந்தோறும் மாலை தொடுத்து பெருமாளுக்கு சாத்தி வந்தார். மார்கழி மாதம் வந்தது. மார்கழி மாதத்திலே தினந்தோறும் ஒவ்வொரு பாசுரத்திற்கு அர்த்தம் சொல்லுவார்கள். 5வது நாள் வந்தது. கூரத்தாழ்வான் பெரிய நந்தவனத்திலே பெரிய மாலைகளை கட்டி உயர்ந்த கூடைகளிலே சுமந்து அழகருடைய கோவிலுக்கு எடுத்து வந்தார். அப்படி கோவிலுக்கு மாலைகளை எடுத்து வரும்போது மூக்கை கட்டிக்கொள்வார்கள், ஒரு துணியாலே மூக்கை கட்டிக்கொள்வார்கள். அப்பொழுது புஷ்ப மாலையை தலையில் தூக்கி வந்த போது அந்த கூரத்தாழ்வானுக்கு திருப்பாவைக்கு ராமானுஜர் சொன்ன அர்த்தம் தெரிந்ததாம். கண்ணீர் வடித்துக் கொண்டே வந்தார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஆண்டாள் நாச்சியார் பகவானை எப்படி அறிமுகப்படுத்துறாரு பாருங்க. வேதம் பகவான் உயர்ந்தவன் அறிமுகப்படுத்திட்டு, ஆனால் சாட்சாத் பூமி தேவியான தெய்வமே பெருமாளை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால் ஒரு இடையன்னு தான் அறிமுகப்படுத்துகிறார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, வடமதுரைக்கே பிள்ளையாக பிறந்தவனான நந்தகோபாலனுக்கு மகனான கண்ணனை, வடமதுரை மைந்தனை. தூய பெருநீர் யமுனை துறைவனை, தூய்மையான நீரை உடைய யமுனா நதி கரையிலே வசிக்கக்கூடிய இடையர் குலத்திலே பிறந்தவனை. ஒரு பெரியவர் கேட்டாராம், கங்கை தானே உயர்ந்தது, யமுனைக்கு எப்படி உயர்வு சொல்ல முடியும்?